கர்த்தருடைய பிரசித்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானிக்க இருக்கிறதான வேத வசனம் 1 கொரிந்தியர் 1:9. இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய். ஆமேன். தமது குடும்பத்தின் வளர்ச்சிக்காக, பிள்ளைகளின் எதிர்கால உயர்ந்த திட்டங்களுக்காக தந்தையர் வெளிநாட்டில் சென்று கஷ்டப்பட்டு மாதம் பணம் அனுப்புகிறார். நல்ல பங்களா வீடுகள் வாங்குகிறார்கள். உயர் ரக கார் வாங்கி பிள்ளைகள் நல்ல சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து பணம் செலவழிக்கிறார்கள். குடும்பத்தில் உள்ள யாவரும் பிள்ளைகளும் நல்ல சந்தோஷமாக வாழ்கிறார்கள். தங்கள் தந்தையின் அன்பால் மட்டுமே நாங்கள் மிகவும் செல்வ செழிப்பாய் சந்தோஷமாய் வாழ்கிறோம் என்றும் சொல்வார்கள். தந்தையின் அன்பினால் நல்ல செல்வ செழிப்பாய் வாழ்கிறார்கள். ஆனால் தந்தையோடு கூட உள்ளதான ஒரு ஐக்கியம் பற்றி அவர்களுக்கு தெரியாது. தந்தை தங்களோடு இருந்து சரியான விதத்தில் வளர்க்கவில்லையே என்ற ஒரு கவலையும் உண்டு அவர்களுக்கு. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருந்து கொண்டு நம்மை மிகவும் நன்மை செய்து செல்வ செழிப்பான ஆசீர்வாதங்களால் நிறைப்பது மட்டுமல்லாது, நாம் தேவனோடு உள்ள உறவை ஐக்கியத்தையும் உறுதிப்படுத்துகிறார். சிலர் தேவன் எங்களை அதிகமாக நேசித்து ஆசீர்வதிக்கிறார், நாங்கள் நல்ல வீடு, கார், பண வசதிகளுடன் நல்ல ஆடம்பரமாக வாழ்க்கை வாழ கிருபை செய்கிறார் என்றும் சொல்வார்கள். தேவன் எங்களோடு இருப்பதனால் மட்டுமே சகல நல் வசதிகளுடன் வாழ்கிறோம் என்றும் அவர்கள் சாட்சியும் கூறுவார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, கர்த்தரின் ஆசீர்வாதம் என்பது ஐக்கியம் உண்டு. அவருடைய ஐக்கியம் என்பது நமக்கு தரும் ஒரு சமாதானம். அவருடைய ஐக்கியம் நமக்கு சந்தோஷம் தருகிறது. உலக பிரகாரமான ஆசீர்வாதம் மட்டுமல்லாது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் தேவனுடைய ஐக்கியம் நமக்குள் இருக்கும்போது நம்முடன் ஆவியின் கனிகளையும் உருவாக்குகிறது. அவருடைய ஐக்கியத்தின் மூலமாக நமக்கு நித்திய நம்பிக்கை, நித்திய ஜீவனம் தருகிறது என்று யோவான் 17:3 வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமேன். God bless you.